மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆயத்த நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை கண்விழிக்க செய்த தயவிற்காக எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபைக்குள்ளாய் இந்த நாளை நாங்கள் கடக்கும்படி உம்முடைய வெளிச்சம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல நீர் எங்களை முன்னும் பின்னும் இடைகட்டி காத்துக்கொள்ள கிருபை செய்யும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபையின் சமாதானமும் தங்கியிருந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நம்மை நல்ல நித்திரைக்குள்ளாகி நம்மை கண்விழிக்க செய்து நம்மை எழுப்பின தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த ஆயத்த நாளின் வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சத்தியம் என்னவென்றால், நாம் யாருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை, சுய வாழ்க்கை யாருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும்? எப்படி வாழ வேண்டும்? எந்த குணங்களை நாம் சாட்சியின் அடிப்படையில் கை கொள்ள வேண்டும் என்ற தலைப்பின் கீழாக நாம் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்கள் யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு. அன்பு பிள்ளைகளே, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நாம் நடக்க வேண்டும். ஒன்றிலும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது, கிறிஸ்தவர்கள் அல்லாத மற்ற மக்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை குறித்து எவ்வளவு ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவ்வளவு ஞானமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் நாம் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கை நம்மை கிறிஸ்துவண்டை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கொலோசியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது: புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வெளி வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். யோக்கியமானவைகளை செய்ய வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய செயல்பாடுகள், வாழ்க்கையின் நியமங்கள், நாம் உடுக்கிற ஆடைகளின் முறைகள், நாம் பேசுகிற பேச்சுக்களின் முறைகள், எல்லா நிலையிலும் நாம் ஆண்டவருக்கு எப்படி சாட்சியாக இருக்க வேண்டுமோ அப்படி சாட்சியாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11, 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்க நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில்
அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இங்கு 3வது முறையாக பவுல் சொல்லுகிறார், அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி புறம்பே இருக்கிற பிள்ளைகள், புறஜாதி பிள்ளைகள் நம்முடைய நடத்தையை அக்கிரமக்காரர்கள் என்று நமக்கு விரோதமாக பேசினால் அந்த விஷயத்தில் அவர்கள் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி தங்கள் நம்முடைய குணங்களை அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் காண்பிக்கும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய சாட்சி புறஜாதி மக்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாம் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாக பாவித்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்முடைய பலிகள் காணப்பட வேண்டும் என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். இதுவே நாம் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. அன்பு பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பலிபீடத்தில் காணிக்கை செலுத்துவது, பலி செலுத்துவது, நாம் நம்முடைய இருதய சுத்தத்தை காண்பிக்க வேண்டும். புற சுத்தத்தை அல்ல, இருதய சுத்தத்தை காண்பிக்க வேண்டும். எப்படி என்றால், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணம் உள்ள சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் எல்லா நிலைகளிலும் நன்மையும், தேவனுக்கு பிரியமான நன்மையும் பிரியமும் பரிபூரணம் உள்ளவர்களாக நாம் தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அவருடைய வசனத்தை நிமித்தம் மறுரூபமாக வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வளவு பெரிய பாரத்தை தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு சாட்சியாக நடத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த குணங்கள் என்ன என்றால், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பின்பற்றி கொள்ளுங்கள். அநேகருக்கு சாட்சியாக வாழ வேண்டுமென்றால் நாம் மாயமற்ற அன்போடு வாழ வேண்டும். தீமையை வெறுத்து நன்மை செய்ய வேண்டும் என்று ரோமர் 12:9 நாம் வாசிக்கலாம். மேலும் அவர் சொல்லுகிறார், சகோதர சிநேகத்திலே ஒருவரோடொருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுவதற்கு ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்.
இது ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நாம் மற்றவர்களை ஸ்தோத்திரம் செய்வது, இணக்கம் செய்வது, அன்பு காட்டுவதற்கு முந்திக் கொள்ள வேண்டும். பாரபட்சம் பார்க்கக்கூடாது. அன்பு காட்டுவதில் கௌரவம் காண்பிக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் செலுத்துவதில் நாம் வேறுபாடு காண்பிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து 3வது குணமாக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டுவதே அன்றி சபியாதிருங்கள். ரோமர் 12:14 வாசிக்கிறோம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இது எவ்வளவு பெரிய குணம்! இது நம்மால் முடியுமா? இதற்கு பதில் முடியும் என்று வாயில் சொல்லிவிடலாம். ஆனால் உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? நாம் மற்றவர்கள் செய்கிற தீங்கை நாம் மறுபடியும் அவர்களுக்கு செய்யக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அடுத்து அவர் சொல்லுகிறார், சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோட அழுகுங்கள் என்று 15வது வசனம் சொல்லுகிறது. நாம் மற்றவர்களை நாம் அன்பு காட்டி அவர்களுடைய ஜீவத்திலே நன்மை தீமை இவைகளிலே பங்கு பெறும்போது நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற இந்த குணலட்சணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பார்ப்போம். அடுத்து அவர் சொல்லுகிறார், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று 17வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். இந்த குணமும் சற்று கடினமான ஒரு குணம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல்படியில் படுத்திருக்கும் என்று ஆதியிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஒருவன் தீமை செய்து விட்டால் அந்த தீமைக்கு பதிலாக நாமும் மறுபடியும் தீமை செய்யக்கூடாது. அது ஆண்டவருடைய குணம் அல்ல. ஆண்டவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் இந்த குணத்திலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அடுத்த குணம், கூடுமானால் நீங்கள் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை குறித்து யாராவது கெட்டவர்கள் என்று சொல்ல கேட்டோம் என்றால், சண்டைக்காரர்கள், கோபக்காரர்கள், இப்படி பல வார்த்தைகளை நம் மீது சுமத்தினால் நாம் அதை கேட்டு பதிலுக்கு பதில் செய்யாமல் நாம் இணக்கம் பெற்றவர்களாய், அன்பு காட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லுகிற காரியம் மிக கடினமான ஒரு குணம் என்று நாம் உணர வேண்டும். 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பழிக்கு பழி வாங்காமலும். நீங்கள் பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பழிக்கு பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே என்று பவுல் சொல்லுகிறார். ஒருவன் செய்த தீமை, ஒருவன் செய்த குணம்
ஒருவன் செய்த தீங்கான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்றால் அந்த தீங்கான குணத்திலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? லேவியராகமம் 19:18 சொல்லுகிறது, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். பழிக்கு பழி வாங்காமலும் நாம் மற்றவர்கள் மீது நாம் பொறாமை கொள்ளாமலும் நாம் அன்பு கூறுவது போல மற்றவர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மேலும் உபாகம புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது 32வது அதிகாரம் 35வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பழிவாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது என்று சொல்லுகிறார். நீங்கள் பதிலுக்கு பதில் செய்ய வேண்டாம், என்னுடைய கோபத்திற்கு இணங்குணுங்கள் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவங்கள் நம்மிலே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமர் 12:21. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையை மற்றவர்கள் காண வேண்டும். நம்முடைய பின்னான வாழ்க்கையை நாம் மறந்து முன்னான வாழ்க்கையின் அனுகூலங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோமே. அன்பு பிள்ளைகளை, இந்த அனுபவங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? யோசித்து பார்ப்போம். எல்லா நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிற அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்த்து நாம் இருக்கிற அனுபவத்தை அவர்கள் பெற்று ஆண்டவரோடு இணக்கம் கொண்ட பிள்ளைகளாக காணப்பட நம்முடைய சாட்சி காணப்பட வேண்டும். அந்த சாட்சியின் வாழ்க்கையில் இப்பொழுது நாம் கற்றுக்கொண்ட இந்த 13 குணங்களிலே நம்மளில் ஏதாவது இருக்கும் என்றால் இன்றைக்கு அந்த கெட்ட செய்கைகளை விட்டு நாம் திரும்பி மனமாறுகிற ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தோடு நாம் மறுரூபமாக, புது சிருஷ்டிக்குள்ளாக மறுரூபமாக தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை இந்த காலை வேளையில் கேட்டோம். எங்களுடைய சாட்சி பிரஜாதியாருக்கு புறம்பே இருக்கிறவர்களுக்கு அனுகூலமாய் காணப்பட வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உலக இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்காமல், உலகத்தின் மீது பிரியமில்லாமல், உலகத்தை நேசிக்காமல், உம்முடைய குணலட்சணங்களை நேசித்து அதன்படி நடக்க வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை புதிய பாண்டமாக வணைய வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய வார்த்தை தங்கி புதுபலன் அடைய கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்மை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தி இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த குணங்களோடு இந்த நாளை நாம் துவக்குவோம், சாட்சியின் வாழ்க்கையை வாழ்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.